தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும், மீனராசி நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்களது குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்கள் அதை கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக சொல்லலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை பலன்கள் பொதுவாக கோச்சார ரீதியாக நமது பலன்கள் காதல் வாழ்க்கைக்கு எப்படி இருக்கும், அதிர்ஷ்ட நிறம் எப்படி இருக்கும், வியாபாரம், அலுவலக பணிகள், அதிர்ஷ்ட எண் அனைத்துமே இன்னைக்கு எப்படி அமைய வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரியான டீட்டெயில்டான கோச்சார ரீதியான பொதுவான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் காண இருக்கிறோம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பை பொறுத்து தான் துல்லியமான பலன்கள் வழங்க முடியுங்க. இது பொதுவான ராசி பலன்கள். இந்த வீடியோ நீங்கள் வழிகாட்டியாக எடுத்துக்கொள்ளலாம். காரியங்கள் எப்போது நீங்கள் வெகு சிறப்பாக ஈடுபட முடியும் அப்படின்ற மாதிரியான சில வழிகாட்டுதலை நமது சேனல் மூலமாக நீங்கள் பார்த்துக்கலாங்க. நமது ராசி பலன்கள் மூலமாக நீங்கள் தெரிந்துக்கலாம். இந்த வீடியோ மீனராசி அன்பர்களுக்கு உண்டான ராசி பலன்களை உள்ளடக்கியதுங்க. மற்ற ராசி அன்பர்கள் உங்களுடைய வீடியோவை பார்க்கறதுக்கு மேலே ஐ பட்டனில் ஜெயசூர்யா ராசிபலன் சேனல் அப்படின்ற சேனலுடைய லிங்க் நான் கொடுத்துருக்குறேங்க. அந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய எந்த ராசி பலன்களாக இருந்தாலும் சரிங்க, 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன்களையும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோக்களில் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் சாப்டர் பகுதி கொடுத்துருக்கோம். ஸோ உங்கள் ராசி பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணினா உங்கள் ராசி பலன்கள் டைரெக்டாக பார்த்துக்கலாங்க. நமது மீனராசி அன்பர்கள் கூட உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருக்கமானவர்களுடைய ராசி பலன்களை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கலாம். அவர்களும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் பார்த்து புதிய வீடியோக்களை நீங்கள் தெரிந்து கொள்ளலாங்க. மற்ற ராசி அன்பர்களுடைய வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நமது மீனப்புடைய ராசி பலன் சேனல்லையும் தொடர்ந்து வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்கும். அந்த ஜெயசூர்யா ராசி பலன் சேனல் பேக்கப் சேனல்லையும் வீடியோக்கள் வந்துட்டு தான் இருக்கும். இந்த பேக்கப் சேனல் ஜெயசூர்யா ராசி பலன் சேனலில் உருவாக்க வேண்டிய கட்டாயங்களுக்கு உருவானது காரணம் யூடியூப் அல்காரிதம் காரணமாக சில நேரம் நம்ம சேனல் தடைப்படுதுங்க. அந்த மாதிரி நேரத்தில் உங்களுக்கு வீடியோக்களை தொடர்ந்து வழங்குவதற்கும் நமது அன்பர்களுக்கு தொடர்ந்து வீடியோ எல்லா ராசிக்கும் வழங்குவதற்கும் நம்ம அந்த சேனலை உருவாக்கி இருக்கிறோம். அந்த சேனலில் எப்பயுமே வீடியோக்கள் வந்துட்டு இருக்கும். நமது சேனலிலும் வீடியோக்கள் எப்போதும் போல வழக்கம் போல வந்து கொண்டே இருக்கும். ஸோ நமது மீனப்புடைய ராசி பலன் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஜெயசூர்யா ராசி பலன் சேனலையும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன், மேலே ஐ பட்டன்லையும் கொடுத்துருக்கிறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி நீங்கள் அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அனைத்து சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் உங்களுடைய பொன்னான ஆதரவுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்றத இப்போ பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடம் ஜூலை மாதம் 23ஆம் தேதிங்க, செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 7ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பர்களே, ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவான் மதியம் 12:26 பிறகு ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு சந்திர பகவான் சனியோடு இணைந்து கொள்கிறாருங்க. குருவும் செவ்வாயும் சேர்ந்து குருமங்கல யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ, இப்போதைக்கு என்னென்ன தேவையோ எல்லா தேவைகளும் நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையுதுங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடு, மனை, நிலம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்குவதற்கான நேரம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மகிழ்ச்சியான வகையில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை ஏற்படக்கூடிய யோகம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. உங்களது அலுவலக பணிகள்ல இருந்து எதிர்பாராத சில மாற்றங்கள் இன்னைக்கு நீங்கள் பெறப்படுவீங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு எந்த வகையில் நன்மையில் பயக்கும் அப்படின்றத நீங்கள் புத்துணர்வாக நீங்கள் யோசிச்சு நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்து அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய ஆதரவுகள் இந்த தினம் உங்களுக்கு நிறையவே கிடைக்குங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய ஆதரவு தரணும் அப்படின்னா நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறதுல தவறு கிடையாதுங்க. இல்லற வாழ்க்கையில் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போவது இன்னும் நல்ல நன்மைகளை உங்களுக்கு உருவாக்கி தரும். அரசு தொடர்பான செயல்பாடுகள், கவர்மெண்ட் தொடர்பான காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் சின்ன சின்ன தடைகள் ஏற்படலாம். அதை நினைத்து நீங்கள் பயந்து கொள்ள தேவையில்லை, பதற்றமடைய தேவையில்லைங்க. ஏன்னா அந்த தடைகள் எல்லாமே நீங்கிவிடும். புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கும். அதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையிலும் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ரொம்ப நாளாக உங்களை உறுத்திட்டு இருந்தது மனசில் அப்படின்னா அந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் குறைந்து உங்களுக்கு நிம்மதியை உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. பயணங்கள் செய்யலாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இன்னைக்கு நிறைய கிடைக்குங்க. புதிய புதிய நபர்களுடைய அறிமுகங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த அறிமுகங்கள் மூலமாக தான் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. இன்றைக்கு நீங்கள் நிறைய காரியங்களில் ஈடுபடலாம். தொட்டது தொடங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. பெரும்பாலான காரியங்களை காலை முதல் மதியம் 12 மணிக்குள்ளார நீங்கள் செய்து முடிக்க நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பானதாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். நண்பர்களே, பண வருமானம் போதுமானதாக அமையும். நேற்று வரைக்கும் முடிக்க முடியாத சில பணிகளை இன்னைக்கு முடிக்க முடியும். இன்றைய தினம் பணிகள் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரிகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். ஏன்னா வியாபாரத்தில் எதிரிகள் தொல்லை நீங்குங்க.
இதுவரைக்கும் உங்கள் வியாபாரத்தில் குறுக்கீடாக இருந்த நபர்களிடமிருந்து இன்னைக்கு நீங்கள் விடுதலை பெற முடியும். உங்களுடைய வியாபார தடைகள் எல்லாமே விலகக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு சூப்பராக இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் வந்து உங்கள் அனுபவியை பயன்படுத்தி நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம். மகிழ்ச்சியான வகையில் எதிர்பாராத வகையில் திடீர்னு உங்களுக்கு பெரிய தன லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதனால பெரிய வளர்ச்சி வியாபாரத்தில் ஏற்படும். திடீர்னு அந்த வளர்ச்சி கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். பண வருமானம் கூடி செல்வ செழிப்பான ஒரு நாளாகவும் உங்களுக்கு அமைத்து தர இன்றைய தினம் காத்திருக்குங்க. மகிழ்ச்சியாக இன்றைய தினம் நீங்கள் தொழிலில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதன் மூலமாக நிறைய வெற்றிகளையும் நல்ல மகிழ்ச்சியை நீங்கள் பெற முடியும். குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ஒற்றுமையாக இருக்கும். சண்டை சச்சரவுகள் இல்லாத ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இப்பொழுது அமையக்கூடிய யோகம் இருக்குங்க. மேலும் அமைதியான குடும்ப வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கு. திருமணமானவர்களுக்கு இன்றைய தினம் இல்லற வாழ்க்கையை மிகச்சிறந்த நல்ல வாழ்க்கையாக அமையும். திருமணம் நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக முயற்சி செய்தால் இப்பொழுது அது உறுதியாகக்கூடிய யோகம் இருக்குங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் நீ தாராளமாக செய்யலாம். இன்றைய தினம் உறவுகள் மேம்பட, குறிப்பாக வாழ்க்கை துணையுடனான உறவு மேம்பட நீங்கள் அனுசரித்து போங்க. இப்போதைக்கு உங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்க எல்லாமே பூர்த்தியாகும். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுக்கு. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல உங்களது காதலர் மீது கொண்ட அன்பை வந்து இன்றைய தினம் உங்களை சுற்றியுள்ள எல்லாத்திலையும் உணர முடியுங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக காதல் உணர்வு உங்களுக்கு மற்ற விஷயங்கள் மூலமாக எளிதாக வந்து கைகூடக்கூடிய வகையில் ஞாபகப்படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்தும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாள். காதல் உணர்வு இன்றைய தினம் அதிகரிக்கும்னு சொல்லலாம். மிக மிக அழகான ஒரு சிறப்பான நாளாக காதல் வாழ்க்கை அமைதி நண்பர்களே. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள், சீனியர் லெவலில் இருக்கக்கூடிய நண்பர்களுடன் சின்ன சின்ன எதிர்ப்புகள் ஏற்பட்டாலும் நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தான் உங்கள் காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும். எனவே பொறுமையாக இருங்க. மற்றவர்களுடன் சேர்ந்து உங்களுக்கான நேரத்தையும் நீங்கள் ஒதுக்குவதற்கு முயற்சியில் மேற்கொள்ளலாம். திருமண வாழ்க்கையில் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும். இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்களை எதிர்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக நிதானத்தை செயல்படுங்கள். இன்றைய தினம் உங்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு உங்கள் நண்பர்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக உதவி செய்வாங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களோட உதவி உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே. அப்பயும் கொஞ்சம் டென்ஷன் இருக்குது அப்படின்னா அதிலிருந்து விடுபடுவதற்கு இனிமையான இசையை நீங்கள் கேட்கலாம். இசையின் மூலமாக உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் மறந்து மனம் லேசாகக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. புதிய புதிய நிதி திட்டங்களை இன்னைக்கு வியாபாரிகள் முன்னாடி வைக்கப்படுங்க. புதிய திட்டங்களை பற்றி நிறைய கேள்விப்படுவீங்க. ஸோ அந்த மாதிரி திட்டங்களை எந்த கருத்தும் தெரிவிக்கிறதுக்கு முன்னாடி அதனுடைய சாதக பாதங்களை ஆராய்ந்து செயல்படுவது நல்லது. மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எனக்கு தெரிஞ்ச இன்றைய தினம் உங்களுக்கு என்ன கலர் வந்து லக்கியஸ்ட் கலராக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் டார்க் ரெட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 1 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி நண்பர்கள் யாரெல்லாம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் நண்பர்கள் கூட பழகும்போது கொஞ்சம் அனுசரித்து போங்க. அலுவலக பணிகளில் எதிர்பாராத சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம். அதெல்லாம் நீங்கிவிடும். புதிய புதிய நபர்கள்லாம் அறிமுகம் ஆவாங்க. அவர்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு நீங்கள் இன்னைக்கு கண்ணை மூடிட்டு புதுசாக நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு புதிய முயற்சிகள் மூலமாக நிறைய வெற்றிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பயணங்களை தவிர்க்க வேண்டாம். ஏன்னா அதன் மூலமாக நல்ல அனுபவங்கள் கிடைக்கும். வாழ்க்கை துணை கூட அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம். நிறைய உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கடன் பிரச்சனைகளும் ஓரளவு கண்ட்ரோல் வரக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி நண்பர்களே. நமது மீனம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. நமது பேக்கப் சேனலான ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துருக்கிறேன். இந்த வீடியோ இப்போ முடிய போது. இந்த வீடியோ முடிஞ்ச உடனே எண்டு கார்ட்லேயுமே அந்த ஜெயசூர்யா ராசிபலன் சேனலுடைய லிங்க் வந்து வருங்க. ஸோ அந்த சேனலில் உங்களுக்கு விருப்பமான நெருக்கமான நபர்களுடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ 2 சேனலுமே வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம். அதனால் நமது இந்த மீனம் டுடே ராசிபலன் சேனலுடன் இணைந்திராதவர்கள் இப்பொழுது இணைந்து கொள்ளுங்கள். ஜெயசூர்யா ராசிபலன் சேனலையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதிலையும் நீங்கள் இணைந்திருங்கள் நண்பர்களே. மீண்டும் நாளை தினம் புதன்கிழமை ராசி பலன்கள் நமது மீனராசி நண்பர்களுக்கு எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். Have a wonderful Tuesday.